இப்போது இந்த டேஸ்டி சில்லி பரோட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பரோட்டா தேவைப்படும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்கிறது எப்படிங்கிறது லிங்க் இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வச்சு பரோட்டா செஞ்சுக்கலாம். அதை வச்சு நீங்கள் சில்லி பரோட்டா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள். 5 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. 7 பல்லு பூண்டு, இஞ்சி துண்டு இவ்வளோ பெருசு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் கட் பண்ணினது, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா. இதெல்லாம் நம்ம ஆயில் சேர்க்கும்போது சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸு. 2 இந்த ஸ்பூனு டீஸ்பூன் அளவு, 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் முந்திரி பவுடரில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி பவுடராக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுடராக போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட முந்திரி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம இப்போது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் இந்த மாதிரி சைஸில் 5 பரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கம்மியாக எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாவை தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்த எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி கத்தி வச்சு ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். கையில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆயிலில் சேர்க்கும்போது காமிக்கிறேன். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பரோட்டாஸ் எல்லாத்தையும் இதில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். லோ ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை செய்வாங்க. நமக்கு ஆயில் கம்மியாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே லோ ஃப்ளேமில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு கிறிஸ்பியாக இருந்தால் போகிறோம். இப்போது நமக்கு தேவையான கிறிஸ்பி வந்தாச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் தண்ணி சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இந்த முந்திரி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை ஆட் பண்ணுறோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதை இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நமக்கு ஆயில் தனியாக செப்பரேட் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும்.
பாருங்கள், இப்போ வந்து நமக்கு ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேப்சிகமும் ஆனியனும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நம்ம அது போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த மாதிரி கிளறி இது மாதிரி விட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக அப்சார்ப் ஆகிருக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து பரோட்டா கிறிஸ்பியாக வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி இருந்ததுன்னா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் போயிடும். அதனால் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பரோட்டாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பவுலுக்கு வந்து சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தூவி நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், பரோட்டா வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி சாஸ் எல்லாம் நம்ம அந்த தக்காளி சாஸ் எல்லாம் மிக்ஸும் ஆயாச்சு. இது வச்சு நீங்கள் வந்து சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். நான் இங்கே ரைத்தாக்கு சர்வ் பண்ண போகிறோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Thanks for watching.